பக்காவாக வேலையில் முடிச்சுட்டு கமல் சார் வந்து தாயகம் திரும்பிட்டார். நம்ப முடியலையா? இப்போ டெல்லியில் இருக்காருன்னு எனக்கு தகவல் கிடச்சிருக்குங்க. தாயகம் வந்துட்டாராம், இப்போ டெல்லியில் இருக்கார். சரி, அடுத்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னன்னு இருக்குது. சேவன் படத்தில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து நடிக்கிறாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி தான். இப்போ இன்னொரு செய்தி ஒன்று கிடைச்சது என்னன்னு சொன்னால், நம்ம சீமானில் செந்தமிழன் சீமான் அவர் அந்த சேவன் படத்தில் நடிக்கிறார். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இவர் வந்து சீமான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய முப்பாட்டன் முருகன் அப்படிம்பார். இந்த கடவுளர்களுக்கெல்லாம் உறவு முறை சொல்லி கூப்பிட்ற ஒரே தலைவர் வந்து நம்ம சீமான் தான். கருப்பனுக்கு எடுத்தால் என்னுடைய தாத்தன் அப்படிம்பார், முருகன் எடுத்தால் என்னுடைய முப்பாட்டம்பார், சிவனை கூப்பிட்டா எனக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அப்படிம்பார். இப்படி உறவுகளை சொல்லி தெய்வங்களை வந்து கௌரவப்படுத்துறது, தங்களோட நெருக்கமாக காட்டிக்கொள்வது என்பதில் நம்ம சீமானுக்கு இன்னும் யாருமே இல்லை. அவர் இந்த சேவன் படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார். சிறப்பு தோற்றம்னா நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, ஒரு அதிரிபுதிரியான ஒரு கேரக்டர் அது. அந்த கேரக்டர் தான் ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டரு கமல் சார் கேரக்டரும் ஒன்றா சேருமா, ஸ்க்ரீனில் ஒன்றா வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைரக்டரை தான் கேட்கணும். அவர் சிவகுமார் முருகேசன் என்ன சொல்கிறாரோ அதுதான். டைரக்டரு பொறுப்பில் கம்ப்ளீட்டாக டர்மரிக்கும் ராஜ்கமலும் விட்டுட்டாங்க. அந்த சிவகுமார் முருகேசனுக்கு அந்த வட்டார வழக்கு கதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா தெரியுது. நீங்கள் அந்த உசிலம்பட்டி, அந்த காரியாபட்டி, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை உலக்கு இருக்குல்ல, அப்படி காலை நீட்டிக்கிட்டு இந்த தண்டட்டி அசைய வெத்தலையை நசுக்கிக்கிட்டே அந்த குத்திக்கிட்டே கதை சொல்கிற பாங்கு இருக்குது பாருங்கள், அதை ரசிக்கணும். அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க கதை. இன்னமும் அவங்கள்ட்ட நிறைய கதைகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கதைகள்லேயே கேட்டு வம்சாவளியாக அதை பெருக்கிக்கிட்டே வந்திருக்காங்க நம்ம தென் தமிழக மக்கள். அதனால் அந்த வகையில் நம்ம சிவகுமார் முருகேசன் வந்து நல்ல கதைகளை கேட்டு இது பிரமாதமாக இது வச்சுருக்காரு. இந்த கேரக்டரில் நம்ம எஸ்கே அதான், அவர் தான் ஹீரோ. நம்ம அவருக்கு ஜோடியாக வந்து பாக்கியஸ்ரீ போஸ், சிவகார்த்திகேயனுக்கு இணையாக பாக்கியஸ்ரீ. பாலசரவணன் இருக்கார். இந்த பாலசரவணன் யாருன்னு சொன்னால், அந்த மதுரை ஏரியா அந்த ஸ்லாங் அந்த பையனுக்கு ரொம்ப நல்லா வரும். கல்யாணம் ஆயிடுச்சு பையன்னு சொல்கிறோம்னா தோற்றம் அந்த மாதிரி இருக்குது, பெருமைப்படுத்துவோமே. நல்லா இருக்குது, தோற்றம் நல்லா இருக்குது, நடிப்பும் நல்லா இருக்கும் அந்த பையன். இப்போ முதல் கட்டமாக அங்கே ஒரு 20 நாள் அங்கே நடந்துருச்சு. இப்போ அடுத்த இரண்டாம் கட்டம் வந்து மதுரை தான். செட்டு போட்டிருக்காங்க. 1 மாதம் நடக்கும் போல் இருக்குது ஷூட்டிங். அந்த 1 மாதம் ஷூட்டிங்கில் தான் இவர் கலந்துக்கிறார். யார்? நம்ம செந்தமிழன் சீமான் கலந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் கலந்துக்கிற சீனே ஒரு 10 நாள் வரும் போல் இருக்குது. 10 நாள் காட்சி ஷூட்டிங் எடுப்பாங்க போல் இருக்குது. அந்த கட்டத்தில் தான் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் எம்பி அவர்களும் கலந்து கொள்வார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போக தான் நமக்கு எல்லாம் தெரியும். சரி, அடுத்த ஒரு சந்தோஷமான செய்தி. இப்போ டிசி, இப்போ லோகேஷ் கனகராஜ், டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், அருண் மாதேஸ்வரன் இணைப்பில் ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, கலாநிதி மாறன் தயாரித்த படம். சும்மா அதிரிபுதிரியாக ஓடிக்கிட்டுருக்கு. இன்னும் கலெக்ஷன் குறையலை, கூட்டங்கள் நல்லா வந்துக்கிட்டு தான் இருக்குது. சில பேர் வந்து வன்முறை, இரத்த சேற்றில் புரள்கிறார்கள், அறுவாள் வெட்டு, அந்த வெட்டு, இந்த வெட்டு, அப்படி இப்படின்லாம் சொல்லி கதையெல்லாம் சொல்லி சிலர் கலங்கப்படுத்த பார்ப்பாங்க. ஏன்டா அருவா வெட்டுன்னா ரத்தம் வராமல் என்னடா பண்ணிதான் வரும்? கொஞ்சம் பேசுகிறதுலேயும் கொஞ்சம் முறையாக பேசுங்கடா. ஏதோ ஒரு பழக்கத்தில் சொல்லிட்டீங்க, எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தமா அப்படின்னு.
அந்த தக்காளி சட்னின்னா ரத்தம் மாதிரியாக இருக்குது, அது ஒரு கலர், அது ஒரு கலரு. இது ரத்தம் வந்தோடனே உடனே கருப்பாகிடும், அந்த ஒரு சிவப்பாக மாறிடும், அது ரத்தம் கருத்து போயிடும். தக்காளி சட்னி அப்படியே கருக்குது. ஒரு ஒப்புமை பேசுகிறதுனால கூட ஒரு ஒப்புமை சரியாக பேச வேணாமா? இதுதான் நம்ம ஆள்கள்கிட்ட உள்ள ஒரு இது. சரி, இப்போ என்ன இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, லோகேஷ் கனகராஜையும் அருண் மாதேஸ்வரனையும் நேற்று நம்ம தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் சந்திச்சிருக்காரு. சந்தித்ததில் பிரமாதமாக வந்திருக்கு படம். எந்த சீனையுமே கை வைக்கலை, எதையுமே கட் பண்ணணும்னு நான் சொல்லலை, அப்படியே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதை சொல்கிறத பார்த்தா இவர் பெரிய வன்முறை பிரியராக இருப்பார் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அந்த அளவுக்கு அந்த படத்தில் உள்ள காட்சிகளை ரொம்ப சிலாகித்து பேசி, மறுபடியும் நீங்கள் 2 பேரும் சேர்றீங்க, எனக்கு ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காருங்க. அது மாத்திரம் இல்லை, சம்பளம் டபுள் மடங்கு. அப்போ இந்த படம் எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கும், எந்த அளவு மக்களிடம் வரவேற்பை பெற்றிருக்குங்கிறது நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பம்பை பரட்டத்தில் மாதிரி போட்டுக்கிட்டு ரத்த வாடையோடு இருந்த லோகேஷ் கனகராஜ் எந்த இடத்துலையாவது சோட போயிருக்காருன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அலட்சியமாக ஒரு அனாவசியமாக நடித்து போயிட்டார் பார்த்தீங்களா? அதுதாங்க டைரக்டரு. அதனால தான் அவரை ரொம்ப பிடிக்குது கமல் சாருக்கு. இவரையும் கமல் சாரை ரொம்ப பிடிக்குது. ஏன்னா 2 பேருமே யதார்த்த நடிகர்கள், உலகம் தெரிந்தவர்கள், யதார்த்த நடிகர்கள். சரி, அடுத்து அஜித் படம். அஜித் மறுபடியும் படம் தயாரிக்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு சொந்த பேனரு, நம்ம ஷாலினி அஜித்குமார் தான் கேஷியர். எல்லாம் முடிவாகி படப்பிடிப்பு சீக்கிரமே தொடங்க போகுதுன்னு சொல்லணும் இல்லையா? இப்போ அந்த படத்தில் மோகன்லால் மலையாள நடிகர், வெங்கடேஷ் ஆந்திரா நடிகர், இவங்களும் அந்த படத்தில் சேர்றாங்களாம். இதை ஒரு பேன் இண்டியா படமாக ஒரு பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது அஜித்குமாரோடைய திட்டம். ஏன்னா அஜித்குமாரனுடைய சில ரொம்ப ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. இந்த வாழ்ந்தானுக்கு மாரடிக்கிற கூட்டங்கள்னு சில கூட்டங்கள் இருக்குங்க. ஒருத்தன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தானா அவனை ஆகா ஓகன்னு புகழ்வாங்க. ஒரு படம் சறுக்கிச்சுன்னு வச்சுங்க, அதில் ஒரு நீண்ட நாள் கொஞ்சம் ஆப்சண்ட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உடனே கண்ணாமுன்னான்னு இவங்களே கதையை கட்டி விடுவாங்க. இந்த இழிபிறவிகள் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் சினிமா எதுவுமே உருப்படாது. இழிபிறவின்னு சொல்கிறதுக்காக நான் ஒன்றும் வெக்கப்படலை. இருக்காங்க, என்ன பண்ணுறது? ஒரு காலத்தில் அளவுகளோடு தான் இருந்தது பத்திரிகை உலகம். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பத்திரிகையாளர்களாக வந்தாங்க. இப்போ யாரோ எவனோ கையில் ஃபோன் இருந்தால் அவனும் பத்திரிகையாளர்னு வந்துட்டு அவனும் 4 நியூஸ் சொல்கிறான், அவனும் இது பண்ணுறான். நியூஸ் கொடுக்கலைன்னா அந்த பிஆர்ஓவை பற்றி கண்ணாபின்னான்னு பேசுவாங்கன்னு பயமுறுத்துறானுங்களாம். இந்த பிஆர்ஓக்களுடைய பயம் அதுதான். அண்ணே நீங்கள் சொல்லிடுறீங்க, ஏன் அவனையெல்லாம் கூப்பிட்றீங்கன்ட்டு. கூப்பிடலைன்னா உடனே தண்டவாளத்தில் ஏற்றிடுவாங்கிறான்னு. அவன் உண்மையாக எழுதுனா பரவாயில்ல, பொய்யாக எழுதுனா அதையும் ஜனங்கள் நம்புவாங்கண்ணே. அதை நீங்களே நம்புவீங்கண்ணே. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள பசங்களை நாங்கள் வச்சுக்கிட்டு மாரடிக்கிறோம்னே அப்படின்னு பிஆர்ஓக்களே வருந்துறாங்க. சரி, இது எப்படி இருக்குது தெரியுமா? வேலுநாச்சியார் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ பெரிய வீராங்கனை. ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய ஒரு மரத்தி. அந்த மரத்தியோட சம்மந்தப்படுத்தி திரிசாவை ஒப்பிட்டு மன்றம் வச்சுருக்காங்களாம் மதுரையில். இல்லை, உங்களுக்கு எங்கே மன்றம், யாருக்கு மன்றம் வைக்கங்கிறது ஒரு விவசாயே இல்லையாடா? திரிசாவையா வேலுநாச்சியாரோட ஒப்பிடுவீங்க? திரிசா யாருங்கிற கதை தெரியுமா உங்களுக்கு? சரி, வேலுநாச்சியாரை பற்றி தான் முழுமையாக உங்களுக்கு தெரியுமா? முத்துவடுகநாதர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சிவகங்கை சீமையில் என்னென்ன நடந்ததுன்னு தெரியுமா? குயிலையும் ஒரு வீராங்கனையை பற்றி உங்களுக்கு கதை தெரியுமா? ஏண்டா இதெல்லாம் பற்றி தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு திரிசாவை வேலுநாச்சியாரோட ஒப்பிட்டு மன்றம் அதிகாரபூர்வமாக ஒன்று அமைச்சிருக்காங்களாம். அதுக்கு பெரிய போஸ்டர் வேறு ஒட்டி மதுரையில். இந்த கிறுக்குத்தனமெல்லாம் பண்ணுறது மதுரையில் முக்கியத்தை ஒழிக்கணும். அதை சரி, நான் பாட்டுக்கு இந்த மாதிரி உணர்ச்சி வசமாக பேசிக்கிட்டு போகிறேன். எவனை 4 பேர் கல்லெறிஞ்சிட போகிறாங்க. பார்க்கலாம். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.